ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளிலே தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆண்டவரே பேசும்படியாய் எங்களுக்கு ஆண்டவரே வார்த்தையிலிருந்து வேத வசனத்திலிருந்து எங்களுக்கு போதிக்கும்படியாய் உபதேசிக்கும்படியாய் இந்த நாளின் ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தந்தையாகிய ஆவியானவரே உம்மை பாதம் பணிந்து அழைக்கிறோம். தந்தையே வருவீராக வருவீராக. போய் வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளும், முன்னோட்டை பொறுப்படுத்திக் கொள்ளும். மாம்சமும் இரத்தமும் வேதத்தை நீர் கொடாததும் புறம்பானவைகள் ஒருபோதும் ஒரு காலமும் என்னிலே காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் மன்னிப்பின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. தந்தையே, உமது நாமமும் இரத்தமும் வார்த்தையும் வசனமும் உம்முடைய தெய்வீக பிரசன்னமும் உம்முடைய வெளிச்சமும் ஆண்டவரே, உம்முடைய நித்திய ஜீவ ஒளியும் உம்முடைய சாரமும் சத்துவமும் உம்முடைய தெய்வீக தன்மையும் தெய்வீக வல்லமையும் உம்முடைய பேரன்பும் ஆண்டவரே என்னையும் உம்முடைய பிள்ளைகளின் லைவில் இணைந்திருக்கிற யாவரையும் ஆட்கொள்வதாக, முடிவு பரியந்தமும் ஆட்கொள்வதாக, சதா காலங்களுக்கும் ஆட்கொள்வதாக உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாய் இருக்கிற எங்கள் இயேசு மகாராஜாவுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் உடைய வார்த்தை, உமது செயல் எல்லாம் அதிசயமானவைகள். கர்த்தருடைய செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள். கர்த்தருடைய செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள் என்ற வார்த்தையில் போன வாரத்திலிருந்து கர்த்தர் பேசிக்கிட்டு வராரு. அதன்படியே அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தையின்படியே செய்கிறவராக இருக்கிறார். அவரை உண்மையாய் அவரை தேடுறவங்க யார்? உண்மையாய் அவரை நாடுகிறவங்க யார்? உண்மையாய் அவர் பாதத்தில் இருக்கிறவங்க யார்? உண்மையாய் அவரை சார்ந்து கொண்டிருக்கிறவங்க யார்? உண்மையாய் அவரை பற்றி கொண்டிருக்கிறவங்க யார்? உண்மையாய் அவரை நோக்கி பார்க்கிறவங்க யார் என்பதை கர்த்தர் நம்மிடத்தில் பார்ப்பார். தேவன் நம்மை பார்க்கிறார், நாம் தேவனை பார்க்கணும் என்று பார்ப்பார். ஒரே தேவனாகிய கர்த்தரை மாத்திரமே நம்பிக்கையாய் கொண்டு எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு எதிராக இருக்கிற வேளையிலும், மனுஷர்கள் நமக்கு விரோதமாக எதிராக இருக்கிற சூழ்நிலையிலும், உலகம் நமக்கு பட்சமாக இருக்காது, உலகம் நமக்கு சார்ந்து இருக்காது. ஏனென்றால் இந்த உலகத்திலேருந்து நம்ம பிரித்தெடுத்தவர் கர்த்தர். இந்த உலகம் நம்மை பகைக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தரை பகைத்த உலகம் இது. அதனால் அவரை பகைக்கிறதுனால, அவர் நம்மோடு இருக்கிறதுனால, நாம் அவரோடு கூட கிருபையாக இருக்கிறதுனால இந்த உலகம் நமக்கு பாத்திரமாக இருக்காது. நமக்கு பாத்திரமாக கடைசி மூச்சு வரைக்கும் இருக்காது. இந்த உலகம் நமக்கு விரோதமாகத்தான் இருக்கும். ஆனால் உலகத்தையும் அதில் உள்ள யாவையும் சகலத்தையும் சிருஷ்டித்தவர் இருக்கிறதுனால அது நம்மை சேதப்படுத்தாது. கர்த்தராலே அது நம்மை சேதப்படுத்தாது. நாம் கர்த்தருடைய கிருபையின் மறைவினாலே, அவருடைய கிருபையின் அடைக்கலத்திலே அவராலே இருக்கிறதுனால அது நம்மை சேதப்படுத்தாது. கர்த்தருடைய நாமத்தினாலே அது நம்மை சேதப்படுத்தாது. ஆனால் நாம் தேவனுக்குரியவர்கள் என்று சொல்லி, தேவனுடையவர்கள் என்று சொல்லி, யார் நம்ம தேவனுடையவர்கள் இல்லை என்று சொன்னாலும் அது இல்லைன்னு ஆயிடாது. தேவன் அவர்களோடு இல்லை என்று சொன்னால் அது இல்லைன்னு ஆயிடாது. தேவனே இல்லைன்னு சொன்னாலும் தேவன் இல்லாமல் போகிறது கிடையாது. சொல்கிறவங்க வேணால் இல்லாமல் போகலாம், ஆனால் தேவன் இல்லாமல் போகிறது கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய செயல் எல்லாம் அதிசயமானவைகள். கர்த்தருடைய செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம்.
இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். அவர் ஆலோசனையில், அவர் கொடுக்கும் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். பார்ப்பதற்கு அப்படி தெரியாது. அந்த ஆலோசனைகள் என்படி நடந்து அதன்படி இருக்கும் பொழுது, அந்த ஆலோசனைகளின்படியே நிறைவேறும்போது, தேவ ஆலோசனைப்படி நிறைவேறும்போது அது ஆச்சரியமாக இருக்கும். அவர் செயலில் மகத்துவமானவர். வெளியில் எதுவும் தெரியாது, எந்த அறிகுறியுமே தெரியாது, எந்த விதத்திலையும் ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவரால் எல்லாம் நடந்து முடிஞ்சிடும். அதுதான் அவர் தான் கர்த்தர். காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய். காற்றை வீசுனா இப்போ ஏதோ மழை வர மாதிரி இருக்குது, எல்லாம் மேகங்கள் எல்லாம் சூழ்ந்து வருது, காரியங்கள் எல்லாம் வித்தியாசமாக தெரியுது, சூழல்கள் எல்லாம் வித்தியாசமாக தெரியுது. அதனால் இப்போ மழை வரப்போகுது, இப்போ வேகமாக பெய்ய போதோ கம்மியாக போக போதோ இதெல்லாம் நம்ம கணித்து சொல்லுவோம். நல்ல நல்ல நீல கலரில் வானம் இருக்குது, காற்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, அதுக்கான சூழல்கள் எதுவுமே இல்லை, மழை கொட்டுது. இதை செய்ய வரவர் கர்த்தர் மட்டும்தான். காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய் என்று சொன்னவர் அப்படிப்பட்ட உன் பள்ளங்கள் எல்லாம் நிரப்படும், உன் வாய்க்கால் எல்லாம் தண்ணீராலே கர்த்தருடைய கிருபையின் ஆசீர்வாதத்தினாலே நிரப்பப்படும் என்று சொன்னவர் அதை எப்படி அது செய்யணும்னு அவருக்கு தெரியும். சொன்னவருடைய வார்த்தையை கேட்டவங்க சொன்னவர் வார்த்தையை கேட்டவங்க அந்த வார்த்தையின்படி நடக்கணும். அந்த வார்த்தையின்படி நடக்கணும். வாய் பேசக்கூடாது, வேண்டாத வார்த்தைகளை பேசக்கூடாது. வேண்டாத சிந்தனைகள் எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. இதையும் கொடுப்பேன், அதையும் பண்ணுவேன், பேசவும் செய்வேன், நான் வாய் எந்து, நாக்கு எந்து, மூக்கு எந்து, உதடு எந்துன்னு நம்ம பண்ணோம்னா கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுவது சந்தேகம். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுவது சந்தேகம். அப்போ செயலில் மகத்துவமானவர். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம். இதோ 11ஆம் வசனம். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே. இதோ அப்படின்னா நமக்கு முன்னாடி வாழ்ந்த யோபு, கர்த்தருக்கு முன்பாக வாழ்ந்த யோபுன்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, வேதத்தில் இருக்கு யோபு என்ற ஒரு பெரிய கர்த்தருடைய ஐஸ்வர்யவானை குறித்து. இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்கள். செயலில் அவர் ஆச்சரியமானவர் என்ற வார்த்தைக்கு அங்கே போடப்பட்டிருக்கிறதாங்க. கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். யோபு நிலைமை இங்கே யாருக்கும் கிடையாது. யோபினுடைய நிலைமை வேற. அவர் தேவனுக்கு உகந்த மகனாக இருக்கும்போதே அவர் தேவனால் சிட்சிக்கப்பட்டார், பரிசிக்கப்பட்டார். அவர் பாவம் செய்யவில்லை, யோபு பாவம் செய்யவில்லை. நாம் பாவம் செய்தவர்கள். யோபு பாவம் செய்யாதவர். தேவனிடத்திலிருந்து நற்சாட்சி பெற்றுக்கொண்டவர், தேவனாலே சாட்சி பெற்றவர். தேவனே அவருக்கு சாட்சி சொல்கிறார், அவரை குறித்து தன் மகனை குறித்து சொல்கிறார். அப்படிப்பட்ட அந்த மகன் வாழ்க்கையில் எல்லா வகையான அழிவுகளும் வந்தபோதும், சகல அழிவுகளும் வந்தபோது, அவன் இப்படி பண்ணியிருப்பான், அப்படி பண்ணியிருப்பான், அவனை கெடுத்திருப்பான், இதை கெடுத்திருப்பான், அதை அழிச்சிருப்பான், இதை பண்ணியிருப்பான், எதை பண்ணியிருப்பான், அந்த குடும்பத்தை கெடுத்திருப்பான், அதை பண்ணியிருப்பான், என்னென்ன இருக்குதோ எல்லாமே சொல்லி முடிச்சாங்க. அவர் இதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அவரை.
இல்லைனா இது இப்படி நடந்திருக்குமா, இல்லைனா அது இப்படி நடந்திருக்குமா, இல்லைனா இது இப்படி நடந்திருக்குமா, இல்லைனா அது அப்படி நடந்திருக்குமா, அதுன்னு அன்னைக்கு பேசுனவங்க தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. மனுஷன் தேவனை நிதானிக்க முடியாது. தேவன் தான் நம்மளை நிதானிக்கிறவர். மனுஷன் தேவனை நிதானிக்கலாம் முடியாது, கணிக்கலாம் முடியாது. அவரை குறித்து அவர் சர்வ வியாபி. அவரை யாராலையும் கணிச்சு அவரை இவ்வளோதான்னு சொல்லிட்டு ஒரு இதுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்த முடியாது. அவரை நிறுத்த முடியாது. அவருடைய செயலாக இருக்கட்டும், அவருடைய அற்புத கிரியைகளாக இருக்கட்டும், அவர் செயல்படுகிற காரியங்களாக இருக்கட்டும், அவருடைய அன்பான காரியங்களாக இருக்கட்டும், அவர் நம்மை நேசிக்கிற அருமையான நேசத்தை கூட நம்மால் சரியாக விளங்கி கொள்ளவே முடியாது. அவர் நம் மீது அளவற்ற அன்பையும் நேசத்தையும் வச்சா நம்மளை அடிக்கவே கூடாது, அவர் நம்மளை நொறுக்கக்கூடாது, நம்மளை பட்டையை வெட்டு மாதிரி வெட்டக்கூடாது, நமக்கு சீல் பிதுக்கக்கூடாது, நமக்கு காயம் கட்டக்கூடாது, நமக்கு காயமும் வரக்கூடாது, காயம் கட்டவும் கூடாது. ஆமென். நல்ல தகப்பனாக இருந்தால் இதெல்லாம் செய்வார். இப்போ சொன்னதெல்லாம் செய்வார். அவர் தான் பரலோக தகப்பன். அவர் தான் அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம் என்றைக்கும் பங்குள்ளவர்களாகவும் அவர் நமக்கு வாக்களித்த நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாளிகளாகும்படியாய் அவர் நமக்கு பரலோகத்தில் ஏற்படுத்தியிருக்கிற வாசஸ்தலத்துக்கு நாம் சொந்தக்காரர்களாகும்படி, அவரவருக்கு ஏற்படுத்தியிருக்கிற வாசஸ்தலத்துக்கு தேவனாலே சொந்தக்காரராகும்படி அவர் நம்மை சிட்சிக்கிறார். நாம் அழிந்து போகிறதுக்காக சிட்சிக்கலை, நாம் நன்றாய் இம்மையிலும் மறுமையிலும் அவரோடு கூட சம்பூர்ணமாய் ஜெயகீர்த்தியாய் வாழும்படி சிட்சிக்கிறார். நம்மை புடமிடுகிறார். அதற்கு சிலவற்றை அனுமதிக்கிறார். பிறகாலே கர்த்தர் எடுத்து அவர் நாமத்துக்கு மகிமையாய் வல்லமையாய் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக செய்து தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கிற அற்புத செயலை செய்கிறவராய் இருக்கிறார். அற்புத செயலை செய்கிறவராய் இருக்கிறார். அப்போது யோபினுடைய நிலைமை இந்த அவருடைய பிள்ளைகள் முடிஞ்சு போச்சு, மற்ற ஏனைய காரியங்கள் அவருடைய பொருளாதார காரியங்கள் எல்லாமே அழிஞ்சு போச்சு. மனைவி தவிர எல்லாம் அழிஞ்சு போச்சு. சரீர சுகங்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு. வெறும் எலும்பும் தோளுமாக இருக்கிற இந்த மனுஷன் திரும்ப உயிர் பெற்று வருவானா? இவன் எத்தனை கொடூரனாக இருந்தால் இவ்வளோ பெரிய அழிவை அனுமதிப்பார், இவ்வளோ பெரிய அவமானத்தை அனுமதிப்பார், இவ்வளோ பெரிய சீர்கேட்ட வீழ்ச்சியை அனுமதிப்பார், இவ்வளோ பெரிய இதை எப்படி கர்த்தர் அனுமதிப்பார்? சான்ஸே கிடையாது. அது கிடையாது. இதுதான் மனுஷர் கிடையாது என்ன சொல்லிட்டு. ஆனால் கர்த்தர் ஒரு வேளையும் நேரமும் வைத்திருந்தார். கர்த்தர் எப்படி ஒரே நேரத்தில் டபடபடபடபடபடபடன்னு வந்ததோ, நினையாத நேரத்தில் படபடபடபடன்னு யோபின் வாழ்க்கையில் அத்தனை அழிவுகளும் வந்ததோ, அத்தனை நாசம் மோசங்களும் தாங்க மாட்டாத துக்கங்களும் வேதனைகளும் பாடுகளும் அவமானங்கள் வந்ததோ, மனுஷர் பேசும்படியாய் வந்ததோ, மனுஷர் வாய்க்கு வந்தபடி பேசும்படி தூஷிக்கும்படி வந்ததோ, அவன் கையால் வாங்கி தின்னவர்கள் எல்லாம் அவனை கல்லெறிந்தது எல்லாம் வந்ததோ, அவன் நிழலிலே இருந்தவர்கள் அவனை எட்டி உதைத்தவர்கள், அவன் யோபு இருந்த காலத்திலே அவர் வாயின் மொழிகளை கர்த்தருடைய நாமத்தினாலே சொன்னதெல்லாம் கேட்டு அதிலே படைத்தவர்கள் எல்லாம் அவனுக்கு விரோதமாக யோபினுடைய சாவை விரும்பினவர்கள், மரணத்தை விரும்பினவர்கள், எதுக்கு இவன் இன்னும் உயிரோடு கூட இருக்கிறான், இன்னும் எதுக்கு இவன் நாத்தத்தில் செத்துக்கிட்டு அந்த புண்ணுகள் இல்லை புண்ணும் புழுவுமாக இருக்கிற இந்த சூழ்நிலைகளில் அவன் எதுக்கு செத்துக்கிட்டு இப்படி நாத்தம் அடிச்சுக்கிட்டு கிடக்கிறான்ட்டு மனைவியும் உள்பட அத்தனை பேரும் அவனை விரோதித்தாலும், அவன் மனைவியினுடைய சுவாசம் வேறுபட்டிருந்தாலும் எல்லாம் எதிராக இருக்கிற சூழ்நிலையில் இது எப்படி மாறும் என்கிறது ஒரே ஒரு சன பொழுதில் மாறிடுச்சு. கர்த்தர் யோபை பார்த்த மாத்திரத்தில் யோபினுடைய சரீரம் வாலிபனுக்குரிய சரீரமாக மாறி போயிருச்சு. புத்தம்புது சரீரமாக உள்ளும் புறமும் மாறி போச்சு. நம்ம இப்போ ஆமேன்றோம். அது ரைட். அதுக்காகவும் ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அவர் எத்தனை வேதனை மதில் யோபு தன் வாயினாலே தன் உதடுகளினாலே பாவம் செய்யவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி அழிவு டபடபடபடன்னு வந்ததோ அவரை உயர்த்துகிறதும் அவரை விடுவிக்கிறதும் அவரை ஆசீர்வதிக்கிறதும் ஒரே சன பொழுதில் தான் வந்தது, ஒரே நொடி பொழுதில் தான் வந்தது.
எந்த அறிகுறியுமே இல்லாத நேரத்தில் தான் வந்துச்சு. வெளியரங்கமாக எந்த அறிகுறியுமே இல்லாத நேரத்தில் தான் அது வந்துச்சு. யோபுக்கு இப்படி ஒரு விடுதலையை வரும், தேவன் இப்படி ஒரு எல்லாவற்றையும் திரும்ப ரெட்டத்தனையாக எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பார், திரும்ப பிள்ளைகளை எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவார், எல்லாவற்றையும் சம்பூரணமாய். யோபு கேட்கவே இல்லை, அது எனக்கு திரும்ப தாங்க, எனக்கு இதை தாங்க, திருப்பி தாங்க, பிள்ளைங்களை தாங்க, எனக்கு போனதெல்லாம் தாங்க, அதை தாங்கன்னு யோபு வேதத்தில் எங்கேயுமே கிடையாது. அந்த அதிகாரம் முழுசும் 42ஆம் அதிகாரம் 42 அதிகாரம் இருக்குது, அதில் எங்கேயுமே கிடையாது. யோபு விண்ணப்பம் பண்ணவே இல்லை, ஜபம் பண்ணவே இல்லை, யோபு. இது எப்படி அனுமதிக்கப்பட்டது, இது எப்படி நடந்தது, இது ஏது நடந்தது, இது என்ன தவறு இதில் இருக்குது, எதில் என்ன நான் செய்த தவறுகள் என்ன மீறுதல்கள் அதை தெரிஞ்சால் நல்லாயிருக்கும், அதை என்ன அறிக்கை செய்த ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க நான் காத்திருக்கிறேன், எனக்காக வழக்காட அவர் இருந்தால் நல்லாயிருக்கும், எனக்கு மத்தியஸ்தராக இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி அங்கலாய்த்தார், அழுதார், புரண்டார். கொஞ்ச நஞ்சம் இல்லை. அவரை தூஷித்தவர்களும் அவரை கேள்வி மேலே கேள்வியை கேட்டு தொலைச்சி எடுத்தவங்களும் பீறினவங்களும் கணக்கே கிடையாது. ஆனால் எல்லாம் தலைகீழாய் நிலைமை கர்த்தராலே புரட்டி போட்டப்பட்டு மாற்றப்பட்ட பிறகு அந்த மனுஷர்கள்லாம் அவரை எப்படி பார்த்துருப்பாங்க? அவரை கொட்டினதெல்லாம் திரும்பி வந்துருமா? தேளும் தேனியும் கொட்டினதெல்லாம் திரும்ப வந்துருமா? வருமா? வராது. அதான் பின்னிலைமை பார்க்கிறோம். யோபினுடைய பின்னிலைமை பொறுமையாக இருந்த கர்த்தருடைய வேலைக்காக நேரத்துக்காக. மனுஷன் நம்ப தகுந்தவன் அல்ல. நானும் மனுஷன்தான், நம்ப தகுந்தவன் அல்ல. ஆணோ பெண்ணோ நம்ப தகுந்தவர்கள் அல்ல. மனுஷனை தனக்காக சிருஷ்டித்த தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படி தமது ஆவியும் ஆத்துமாவையும் தந்து அவனிலே தம்முடைய சித்தத்தை நோக்கத்தையும் வைத்து பிறக்க செய்தாரே. தன்னுடைய ஒரே குமாரனை இந்த உலகத்துக்கு, பரிசுத்த குமாரனை உலகத்துக்கு இயேசு கிறிஸ்துவாய் அனுப்பி வைத்து அவர் மூலமாய் நமக்காக மாபெரும் மன்னிப்பையும் மீட்பையும் விடுதலையும் ரட்சிப்பையும் ரட்சணத்தையும் செய்தாரே. அவர் தான் மாறாதவர். அவருடைய அன்பும் நேசமும் மாறாதது. அன்பும் நேசம் அது மட்டும்தான். நம்ம வாழணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது அது மட்டும்தான். அந்த தேவ சத்தம்தான், உன்னதத்தின் சத்தம்தான். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிற நம் ஒரே தேவனுடைய சத்தம்தான். நம்ம வாழணும், பிழைத்திருக்கணும், அவருக்கு முன்பாக பிழைத்திருக்கணும், நித்திய ஜீவனை இழந்துடக்கூடாதுன்னு நமக்காக பரிதபிக்கிறது அது ஒன்று மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. மற்றதெல்லாம் நம்மளை வேடிக்கை பார்க்கறது தான். இருக்கிற வரைக்கும் சரின்னு சொல்லும், இல்லாதப்போ இன்னொரு விதமாக சொல்லி நாம் அழிந்து போகணும் என்று தான் மற்ற எல்லா சத்தங்களும். தேவ சத்தத்தை தவிர மற்ற சத்தங்கள் எல்லாம், மற்ற வார்த்தைகள் எல்லாம் நாம் அழிந்து போவதையே விரும்பும். மனுஷன் என்றைக்கும் நம்ப தகுந்தவனே அல்ல. பிரசங்கியின் புஸ்தகம், பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11, 14. 3ஆம் அதிகாரம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். அதான் அவர் செயலில் அதிசயமானவர். என்ன அவர் செய்கிற அந்த நிமிடம் வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர் செய்வார். நேர்த்தியாய் செய்திருக்கிறார். இதை பரிகசிக்கிறவங்க எத்தனை பேர்? இதை கேலி பண்ணுறவங்க எத்தனை பேர்? இதை கிண்டல் பண்ணுறவங்க எத்தனை பேர்? அதை கர்த்தர் பார்த்துக்குவார். அது கர்த்தர் நீதி உள்ள தேவன், அவர் பார்த்துக்குவார். அது நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை, அவருடைய அற்புத செயலான கிரியையை எப்படி செய்வார்? இப்போ யோபு விஷயத்தில் முடிஞ்சு போன கேஸுன்னு இருந்ததை எப்படி செய்வார்னு கூட யாரையும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. யோபுக்கு இனி எப்படி செய்வார், யோபு இனி எப்படி எழும்பி வருவார், யோபு இப்படி ஒரு சுகத்தை பெறுவார், யோபுக்கு எப்படி பிள்ளைங்கள்லாம் வருவாங்க, இதெல்லாம் யாருமே நினச்சிருக்கு பார்த்துருக்க மாட்டாங்க.
யாரும் நினச்சி பார்த்துருக்கவே மாட்டாங்க. கர்த்தர் நினைவு கூர்ந்தார், எல்லாமே அவருக்கு வந்துருச்சு. அவர் பார்த்த மாத்திரத்தில் அவருக்கு அற்புதமான முதல்ல சுகத்தை கொடுத்துட்டார். அற்புதமான சுகம் என்கிற ஒரு பெரிய விடுதலையை அவருக்கு கொடுத்துட்டார். அதுக்கு பிறகாலே அவரை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். திரும்ப முன்பு கிழக்க தேசத்தில் அவர் மிகப்பெரிய கர்த்தருக்குள்ள முதல்ல ஒரு ஐஸ்வர்யம், உலக பிரகாரமாகவும் ஒரு ஐஸ்வர்யம் இருந்ததை விட பல மடங்கு உயர்த்திட்டார் கர்த்தர். அவரை 10 பிள்ளையும் திரும்ப கொடுத்துட்டார். 10 பிள்ளையையும் திரும்ப கொடுத்து 4 தலைமுறையை பார்க்க வச்சுட்டார். அவர் என்ன வயதில் கர்த்தர் வாலிபன் ஆக்குனாரோ அதிலிருந்து 140 வருஷம் வாழ்ந்திருக்கிறார். அப்போனா 200 ஆண்டுகளுக்கு மேலே உயிர் வாழ்ந்திருக்கிறார். 200 வருடங்களுக்கு மேலே உயிர் வாழ்ந்திருக்கிறார். 14ஆம் வசனம், தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோடே ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். தேவன் 11 நேர்த்தியாய் செய்திருக்கிறார். 11ஆம் வசனத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அவர் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது. 14 அவர் செய்வது எதுவோ அது நிலைக்கும். அவர் செய்கிறார் இல்லையோ, நீ செய் நீ செய் நீ செய்யினா அழிஞ்சு தான் போகணும். செய்ய போய் அவர் செய்ய மாட்டார். அவருக்காக வெயிட் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு. நம்ம செய்யலாம் அப்படின்னு செஞ்சால் அழிஞ்சு போயிடலாம். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும். மனுஷர் அவர் சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 13, 14. பிரசங்கி 7. தேவனுடைய செயலை கவனித்து பார், அவர் கோணலாக்கினதை நேர்மையாக்கத்தக்கவன் யார்? வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். மனுஷன் தனக்கு பின் வருவதொன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரடையாக வைத்திருக்கிறார். ஆமாம், யோபுக்கு இப்படி ஒன்று வரும்னு யோபு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார். நான் யோபின் மேலே கண் வைத்து சாத்தான் விருப்பத்தை நிறைவேற்றின மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் தேவன் நிறைவேற்ற விடலை. அவன் ஜீவனில் கை வைக்காதபடி மற்றவைகள் எல்லாம் இந்த உலகத்தில் அழிஞ்சு போகிற காரியங்கள் எல்லாம் அழிஞ்சு போகும்படி அதுக்கு அனுமதித்தாரே தவிர யோபினுடைய ஜீவனில் கை வைக்க அனுமதிக்கலை. 13ஆம் வசனம், தேவனுடைய செயலை கவனித்து பார், அவர் கோணலானதை நேராக்க. நாமே கோணலாக்கிக்கிட்டதை அவர் கையில் கொடுத்தா நேராக்கிடுவார். நம்ம சாத்தாங்கையில் கொடுத்ததுனால கோணலாயிட்டதை அவர் கையில் கொடுத்தா நேராக்கிடுவார். எது எப்படியோ கர்த்தர்கிட்ட வந்தவங்களுக்கு முடிவு நன்மையாக தான் முடியும். வேதத்தின்படி கர்த்தர்கிட்ட வந்தவங்களுக்கு, உண்மையாக கர்த்தர்கிட்ட வந்துட்டவங்களுக்கு, கர்த்தர்கிட்ட தகப்பங்கிட்ட பரலோக தகப்பங்கிட்ட வந்துட்டவங்களுக்கு முடிவு அழிவாயிராது, நன்மையாக தான் முடியும். நன்மையாக தான் நடந்து முடியும். நன்மைன்னா அவர் தான் நன்மையாகி அவர் தான் நன்மையாக முடிக்க பண்ணுவார். அப்போ நம்ம கோணலாக்கினதை நம்மளும் நேராக்க முடியாது, நம்முடையவங்களும் நம்ம நேராக்க முடியாது. தேவன் கையில் கொடுத்தா நேராக்கிடுவார். நம்ம கோணலாக்கினதெல்லாம் அவர் நேராக்கிடுவார். சாத்தாங்கையில் நம்ம கொடுத்ததுனால சாத்தான் நம்மளை எல்லா விதத்திலையும் கோணலும் மாணலுமா ஒன்றும் இல்லாமல் நம்மளை ஆக்கினதையும் அவர் செம்மையாக்கிடுவார் கர்த்தர் கையில் கொடுத்தா. ஆனால் அவர் கோணலாக்கிட்டார்னா யாராலையும் சரி பண்ண முடியாது. தேவன் கோணலாக்கிட்டார்னா வேற யாராலையும்
அதை நேராக்க முடியாது, செம்மையாக்க முடியாது. அதனால் கர்த்தர் சொல்கிறார் 14ஆம் வசனம், வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். மனுஷன் தனக்கு பின் வருவதை ஒன்றை கண்டுபிடிக்காதபடி தேவன் இவ்விரண்டையும் ஒன்று கொண்டு எதிரடியாய் வைத்திருக்கிறார். அடுத்த நிமிஷம் என்ன நடக்கணும்னு நமக்கு தெரியாது. அடுத்த நிமிடம் தெரிஞ்ச மனுஷன் தேவன் ஆயிடுவான், தெரியாது, தெரியவே தெரியாது. அதை தெரிஞ்சவர் தேவன், அதனால்தான் அவர் தேவன். நீங்கள் இன்னையிலேருந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு தூங்காமலே இருங்க, கண்ணு அசராமல் தூங்காமல் இருங்க பார்ப்போம். முடியாதுல்ல? அதனால தான் நம்ம மனுஷன் தூங்காமே இருக்கிறவர் தேவன் இல்லையா? தூங்காமலே இருந்தால் பைத்தியம் பிடிச்சிடும், நமக்கு பைத்தியம் பிடிச்சிடும் கண்டிப்பாக. அப்படி ஏற்கனவே பிடிச்சிருக்குது, நல்லாவே பிடிச்சிடும், நல்லாவே பிடிச்சிடும். பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தேவன் செய்யும் சகல கிரியைகளையும் நான் கவனித்து பார்த்து, சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியையை மனுஷன் கண்டுபிடிக்க கூடாது என்று கண்டேன். அதை அறியும்படி மனுஷன் பிரயாசப்பட்டாலும் அறிய மாட்டான். அதை அறியலாம் என்று ஞானி எண்ணினாலும் அவனும் அதை அறிந்து கொள்ள மாட்டான். பாருங்க, பிரசங்கி 8:17 தாவீதின் மகனாகிய சாலமோன் கர்த்தருடைய ஆவியில எழுதினது. தாவீதின் மகன் சாலமோன் கர்த்தருடைய நாமத்தினால எழுதினது. தேவன் செய்யும் சகல கிரியையிலும் நான் கவனித்து பார்த்தேன், சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியையை மனுஷன் கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு கண்டேன். மனுஷன் அதை அறியணும் என்று பிரயாசப்பட்டாலும் அதை அறிய மாட்டான். அதை அறியலாம் என்று ஞானி எண்ணினாலும் அது அறிந்து கொள்ள மாட்டான். அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அறிந்து கொள்ள மாட்டான். அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அறிந்து கொள்ள மாட்டான். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஒடுக்குகிறதற்கு வேகமுள்ள ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது. பிழைப்புக்கு ஞானமுள்ளவர்களின் ஞானமும் போதாது. ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது. தயவு அடைகிறதற்கு வித்வான்களின் அறிவும் போதாது. அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். பாருங்க, சொல்றார் சாலமோன், சூரியனுக்கு கீழே நான் கண்டது ஓடுவதற்கு வேகம் உள்ளவர்களுடைய வேகம். ஓடுவதற்கு ஒரு வேகம் வேணும்ல, இல்லையா? நம்ம நினைப்போம் பஸ் வரத்துக்குள்ள நம்ம குறுக்கால ஓடிடுவோம்னு. நம்ம மனசுல நினைப்போம் உடம்பு ஓடாது, உடம்பு ஓடாது, டயருக்கு கீழே இருப்போம். பின்ன என்ன, பஸ் குறுக்கல ஓடினா எது கீழே தான் இருப்பாங்க? பஸ் ஓடிச்சுன்னா டயருக்கு கீழே தான் இருப்பாங்க. அப்படின்னா என்னது அவங்க? ஒன்றும் இல்லை, சட்னி, தேங்காய் சட்னியா தக்காளி சட்னியா தெரியாது, சட்னி, அவ்வளோதான். ஓடுவதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது. பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது. ஐஸ்வர்யம் அடைவதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது. தயவடைவதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது. அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிடணும். தேவன் வரணும் உள்ள. தேவன் வர நேரம் ஒன்று இருக்குது. அதுக்கு தான் ஒரு வேலையும் நேரத்தையும் தேவன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் குறிச்சிருக்கார். அதை நம்பி இருந்தாதான் அந்த வேலை வரும். அந்த வேலை வரும். அவரோட இருந்தால் வரும். அவரோடனா அவர் வார்த்தையில் இருந்தால் வரும். அவர் வார்த்தையே கேலியும் கிண்டலும் பரியாசமும் பண்ணிக்கொண்டே இருந்தோமானால் அதுக்கு தக்க பலனை அடைவோம். அதுக்கு தக்க பலன் என்ன பலன் கிடைக்கும்ன்றது பலன் கிடைக்கும்போது தான் பார்த்துக்கணும். பலன் அந்த வார்த்தையை கேலியும் கிண்டலும் பரியாசமும் பண்ணி அதை அவமதிச்சா அதுக்கு தக்க பலன் கிடைக்கும் இல்லையா? அதுக்குரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்குல்ல, இல்லையா? கண்டிப்பாக அதுக்கு ஆசீர்வாதமாக கிடைக்கும். அதுக்கு
ஆமான்னு தலையாட்டுறீங்க எல்லாம். ஆசீர்வாதமாக கிடைக்கும். தேவனுடைய வார்த்தையை தூக்கி வீசி, தேவனுடைய வார்த்தையை கேலியும் கிண்டலும் பரிகாசம் பண்ணி அவருடைய கிருபையின் ரத்தத்தை காலின் கீழே மிதிச்சா உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்னா ஆமாம் ஆமாம் ஆமாம், அதுக்குரிய ஆசீர்வாதம் வரும்னா ஆமாம் ஆமான்றீங்க. சோத்திர ஆண்டவரே, அல்லேலூயா. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 1-5. உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு. பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது. மேகங்கள் நிறைந்திருந்தால் மழையை பூமியின் மேல் பொழியும். மரமானது தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும் விழுந்த இடத்திலேயே மரம் கிடக்கும். காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயலையும் நீ அறியாய். பாருங்க, ஆவியின் வழி இன்னதென்றும், ஆவியின் வழி இன்னதென்றும். இப்போ ஆவி அங்கே வருதுன்னா உங்களுக்கு தெரியுமா? அது இந்த செவத்துக்குள்ளே போய் அந்த செவத்துக்குள்ளே போய் இந்த செவத்துக்குள்ளே போய் அந்த செவத்துக்குள்ளே போய் அந்த கதவுக்குள்ளே போய் இந்த இதுக்குள்ளே போய் இந்த இதுக்குள்ளே போய் மாறி மாறி போயிட்டுருக்கோம். உங்கள் மேலேயே மோதி இந்த பக்கமாக அந்த பக்கமாக போயிட்டுருக்கோம். ஆனால் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அந்த ஆவி அங்கே தான் நின்றுக்கோ, நீங்கள் அந்த ஆவி மேலே தான் மோதி அது வழியாக தான் அந்த பக்கமாக போயிட்டுருப்பீங்க. உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. ஆவி வழி என்னதென்று தெரியாது. கர்ப்பவதிக்கு வயிற்றில் எலும்பு உருவாகிறது தெரியாது. தெரியும் இல்லையா? குழந்தை உண்டா கர்ப்பவதின்னா தெரியுமா? தெரியும். குழந்தை உண்டானவங்க, குழந்தை உண்டா அவங்க வயிற்றில் எலும்பு உருவாகிறது தெரியாது. எலும்பு உருவாகிறது தெரியாது. அது உருவாகும் விதம், அது எப்படி உருவாகுதுன்ற விதம் தெரியாதது போல, அறியாதது போல எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயலும் நீ அறியாய். நம்ம அறியலைன்றார். தேவன் செய்கிற செயலையும், ஆமாம், தேவன் செய்கிற எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம். போன வாரம் பார்த்தோம். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கர்த்தர் கொடுத்த பிள்ளை, உடன்படிக்கையின் பிள்ளை ஈசாக்கு என்ற ஒரு மகனை கொடுத்தார். ஆபிரகாமுக்கு 100 வயது இருக்கும்போது, சாராளுக்கு 90 வயது இருக்கும்போது கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின பிள்ளை ஈசாக்கு பிறந்தார். அவர் பிறந்து 37 வயது கிட்ட வரும்போது அவருடைய தாயார் மரிச்சிட்டாங்க. 127 வருஷம் உயிரோடு இருந்தாங்க. 127 வருஷம் தான் அவங்க வயசு, அவ்வளோதான் அவங்க வயசு. 127 வயசு தான் அவங்க வயசு என்ன போடப்பட்டிருக்கு. 23ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். அவங்க காலமாயிட்டாங்க. அப்போது அநேக வருஷங்கள் கழித்து, திருமணமாகி 60 வருடங்களுக்கு மேலே கழித்து பிறந்த பிள்ளை ஈசாக்கு. திருமணமாகி 60 வருடங்களுக்கு மேலே கழித்து பிறந்த பிள்ளை. கற்பனை செய்யவே முடியாது அவருடைய அற்புத செயல். அவர் செய்த அற்புத செயல், அவர் செயல் அதிசயமானது. ஆபிரகாம் வாழ்க்கையில், சாராளுடைய வாழ்க்கையில் கர்த்தராகிய தேவன் செய்த அற்புதமான செயல்களும் அதிசயமான காரியங்களும். அதிசயமான காரியம். அப்போ அவங்க வளர்ந்து வரும்போது அவருக்கு திருமணத்துக்குரிய வயது 25 வயது வந்தாலே அவருக்கு திருமணத்துக்குரிய வயது அவருக்கு. அப்போ அந்த திருமணத்துக்குரிய வயது வரும்போது அவர் அந்த தாய் தன் கணவரிடத்தில், ஆபிரகாம் இடத்துல கேட்டிருப்பாங்க, மகனுக்கு ஒரு வரனை பார்க்கணும், மகனுக்கு ஒரு வரனை பார்க்கணும், அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை அவனுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன குறை? வசதி வாய்ப்புக்கு அவங்க உலகத்திலே நம்பர் 1 ஆபிரகாம் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான். எங்க அந்த ஏரியாவில் இல்லை, பூமியில் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான். பூமின்னா நம்ம ஒரு 15-20 தெருவு சேர்ந்தது. ஒரு பூமின்னா ஒரு 20லேருந்து ஒரு 15லேருந்து 20 தெரு சேர்ந்தது தான் பூமி.
அல்ல, அதில் இவர் தான் அந்த காலகட்டத்தில் கர்த்தர் இவரை யாரும் அவர்கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு ஆசீர்வதிச்சிருந்தார். அவருடைய ஒரே பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல என்ன தடை இருக்குது? வசதி வாய்ப்பில், செல்வாக்கில், சகல விதத்துலேயும் அவருக்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் கர்த்தர் ஒரு நேரம் வேலை சொல்லணும், அவருடைய செயல் வரணும், அவருடைய காரியம் வரணும். அதுக்காக காத்திருந்தார். கர்த்தர் வெயிட் பண்ணுன்னு சாராலும் கர்த்தருக்குள்ளே மறிச்சிட்டாங்க. 37 இவருக்கு 37. சாரால் மரித்து 3 வருடங்கள் கழித்த பிறகு தான் கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு கிடைக்கப்பட்டிருக்குது. அப்போ தான் தன்னுடைய வேலைக்காரனாகிய தமக்கு ரொம்ப உண்மையானவராக இருக்கிற, அவருக்கு ரொம்ப கூட செக்ரட்டரி, சகல மேனேஜராகவும் செக்ரட்டரியாகவும் எல்லா விதத்திலும் இருந்தவர் எலியேசர், அவர்கிட்ட சொல்லி என் மகனுக்கு நீ எனக்கு ஜனத்தாரில் பெண்ணை பாரு போ அப்படின்னு சொல்லி கர்த்தர் தூதனை அனுப்புவார். அதுக்கு உனக்கு முன்னாடி தூதனை அனுப்புவார்னு அவர் கேட்குறாரு. ஒருவேளை பொண்ணு வரமாட்டேன்னு சொல்லிட்டா நான் என்ன பண்ணுவேன்? உங்ககிட்ட நான் எல்லாம் வாக்கு கொடுத்துட்டு கட்சியில் அது மாதிரி நடக்கலான்னா அப்படின்னு வரலன்னா அதுக்கு நீங்களாக இருப்பாயின்னு காரியங்களை எல்லாம் சொன்னார். இது போன வாரம் பார்த்தோம். ஈசாக்கும் எனக்கு எப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு தொல்லை பண்ணவே இல்லை. அவர் கர்த்தரோடு கூட இருக்கிற ஒரு மகன், தேவனுக்கும் பெற்றோருக்கும் கீழ்ப்படிந்த மகன், கர்த்தருக்கு உகந்த வழியில், பரிசுத்த வழியில், உத்தமமான வழியில், நீதியான வழியில், செம்மையான வழியில் நடக்கிற மகன். அது காத்திருந்தார். இப்போ 11ஆம் வசனம் 10ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் ஆதியாகமம். ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மொள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக்கொண்டது என்னவென்றால், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது, குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாயிருக்கவும் என் எஜமானுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். பாருங்க, இப்போ அவர் சொல்லிட்டார். இவர் புறப்பட்டுட்டார். ஆபிரகாமுடைய வேலைக்காரர் செக்ரட்டரி புறப்பட்டுட்டார் 10 ஒட்டகங்களோட. 10 ஒட்டகங்கள், பொண்ணுக்கு வேண்டியது, பெண் வீட்டாருக்கு வேண்டியது எல்லாம் ஒட்டகம் என்பதுன்னா நல்ல இவ்வளோ நீளம் இருக்கும், இவ்வளோ உயரம் இருக்கும் ஒட்டகம் எப்படி இருக்கும்? எவ்வளோ தூரம் ஒட்டகத்தில் எவ்வளோ வேணாலும் ஏற்றலாம், சரக்கு எவ்வளோ வேணாலும் ஏற்றலாம். அதில் கூடுமான அந்த காலத்தில் லாரி அதுதான். அந்த காலத்தில் என்னது அது? லாரி. அந்த காலத்தில் லாரி மாதிரி, போக்குவரத்துக்கு லாரி மாதிரி அவ்வளோ லோடு ஏற்றலாம். அதில் அவ்வளோ தூரம் அது தாங்கும். தண்ணியும் நல்லா குடிச்சிட்டு அதுக்கு பிறகு எத்தனை நாள் தண்ணி குடிக்காமனாலும் அது இருக்கும் அந்த ஒட்டகம். கிட்டத்தட்ட ஒட்டகம் குடமாக குடிக்கும், குடமாக தண்ணி குடிக்கும். ஆனால் தண்ணி குடிக்காமல் எத்தனை நாட்கள் வேணாலும் தாக்கு பிடிக்கும். அதே நேரத்தில் தண்ணியும் குடமாகவும் குடிக்கும். சொம்பாலாம் குடிக்காது, குடமாக குடிக்கும் சொல்லிட்டு. அப்படின்னா யோசித்து பார்த்துக்குங்க. அந்த 10 ஒட்டகங்களில் ஆட்களும் உட்காந்துருப்பாங்க, சரக்குகளும் இருக்கும். அதை ஓட்டுறவங்க நடந்தும் போவாங்க. சில நேரங்களில் அது இடங்களை பொறுத்து இருக்குது, நடந்து போவாங்க. ஒட்டகத்தின் மேலே ஏறி அமர்ந்து போவாங்க, தூர பயணங்கள் எல்லாம். அப்போ இந்த 10 ஒட்டகங்களில் 10ஆம் வசனம், அதுக்கு தான் வாசிக்க சொன்னேன், 11லேருந்து வாசித்துட்டாங்க. 10ஆம் வசனத்தில் சொல்லப்படுது, பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவிதம் உச்சிதமான பொருட்களையும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசொப்பொத்தாமியாவில் நாகோருடைய ஊருக்கு வந்து சேர்ந்தான். கர்த்தர் அவரை நேர்த்தியாய் வழி நடத்தி ஆபிரகாமுடைய தம்பி குடும்பத்துக்கு கொண்டு வந்துட்டார். ஆபிரகாமுடைய
மூத்த தம்பியுடைய இதுக்கு கொண்டு வந்துட்டார். தம்பியுடைய குடும்பங்களும் பேத்தியெல்லாம் அங்கே இருக்கிற வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டார். அவங்க அந்த பகுதியில் ஆண்டவர் அவங்கள அந்த வழியில் கர்த்தர் அவங்கள ஆசீர்வதித்து அவங்கள நல்ல செம்மையாய் அங்கே வச்சிருக்கிறார், செம்மையாய் வைத்திருக்கிறார். கர்த்தர் குறித்திருக்கிற காலத்தில், கர்த்தர் குறித்திருக்கிற இடத்துக்கு, கர்த்தர் குறித்திருக்கிற வேலையில் அவருடைய அற்புதமான செயல்கள் நடக்க ஆரம்பிக்குது. அற்புதமான செயல்கள் நடக்க ஆரம்பிக்குது. இவர் இவ்வளோ உச்சிதமான இதுகளோட இந்த ஒட்டகங்கள்லாம் போய்கிட்டு அப்படி போகும்போது வியாபார ரீதியாக போவாங்க, ஒருபுறம் வியாபார ரீதியாக போவாங்க. ஆனால் இந்த மாதிரி போகும்போது மனுஷர்கள் பார்க்கத்தானே செய்வாங்க. அவங்க ஒவ்வொரு ஏரியாவெல்லாம் தாண்டி 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 போகும்போதெல்லாம் 10 ஒட்டகத்தில் போதே எங்கேயாவது நிறுத்திருக்க மாட்டாங்களேன்னு அவங்க எங்கேயாவது நின்று, இந்த காலத்தில் டீ குடிப்பாங்க இல்லையா, அந்த டின்னு டீ குடிக்கிறதுக்கு அது மாதிரி எங்கேயாவது நின்றுருக்க மாட்டாங்களா? ஒரு சாப்பிட கொள்ள கண்டிப்பாக அவர் இருந்திருப்பாங்க இல்லையா? யாராவது நடுவழியில் வேணாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இவர் அந்த காரியத்தை சொல்லியிருக்க மாட்டார் எதுக்கு போகிறேன்னு. நடுவில் கள்ளர்கள் திருடர்கள் எவ்வளோலாம் இருக்குது, ஆபத்துகள்லாம் இருக்குது இல்லையா? விலையுயர்ந்த பொருட்களை கொண்டு போகிறாங்களா என்னன்னு சொல்லி மடக்கி பண்ணுற அநியாயங்கள்லாம் என்னன்னா, கர்த்தரோ தம்முடைய தூதனை வச்சு எந்த தீங்கும் நேராதபடி இந்த 10 ஒட்டகங்களும் எலியேசரும் அவரோடு கூட வந்த வேலைக்காரர்கள். ஒட்டகங்களுக்கு ஒரு ஆளாவது வேணாது இல்லை, 3 ஒட்டகத்துக்கு ஒரு ஆளாக இருந்தால் என்ன ஆகும்? ஒட்டகம் ஒரு வீடு விட்டதுன்னா அவன் எந்த இடத்துக்கு புறப்பட்டு வந்தானோ அதே இடத்துக்கு வந்து சேர்ந்துருவான். அதனால் அந்தந்த ஒட்டகத்துக்கு ஒரு ஆளுன்னா கூட 10 பேர் வந்திருப்பான்ல, 10 பேர் வந்திருப்பாங்கல்ல. எலியேசர் அதுக்கு தலைமையாக இருக்கிறாரு. அப்போ 10க்குள்ள ரொம்ப இல்லைன்னா 10 பேராவது கண்டிப்பாக 10 பேர் இல்லையா? அப்போ 10 பேர் வர்றதுக்கு இன்னும் இவங்க இப்போ ஒரு கர்த்தர் இவனுடைய தாசன் சொல்லி அனுப்புகிற காரியத்துக்கு போகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு எப்படி கணிச்சிருப்பாங்க? ஒரே நாளில் முடிஞ்சிடும், 2 நாளில் முடியும்னு கணிச்சிருப்பாங்களா? எத்தனை நாள் எடுக்கும்? 10 நாள் எடுக்குமா, 1 வாரம் எடுக்குமா என்னன்னு தெரியாது. போய் நல்லபடியாக எஜமான் சொன்னபடியே கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி காரியங்களை வாய்க்க பண்ணி அனுப்புவாரா? அவருக்குள்ளே எல்லாம் நிறைய சிந்தனைகள் ஓடி இருக்காதா எலியேசருக்கு? இதெல்லாம் எப்படி நடக்கும்? இது எஜமான் கரெக்டாக சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. எஜமானோட தேவன் இருக்கிறாரு, எஜமான் தேவனோடு இருக்கிறாருன்னு அவர் நிறைய காரியங்களில் ஆபிரகாம் வாழ்க்கையில் எலியேசர் கண்டவர், பார்த்தவர். தேவனுடைய அற்புதமான காரியங்களை அதிசயங்களை எல்லாம் பார்த்தவர். ஆனாலும் எப்படி ஒரு முன்ன பொண்ணை இல்லாத இடத்துல ஒரு பொண்ணை எப்படி அனுப்பிவிடுவாங்க நம்பி இல்லையா? மாப்பிள்ளையை பார்த்ததும் கிடையாது, கொண்டதும் கிடையாது, மாப்பிள்ளை வீட்டாரை பார்த்ததும் கிடையாது, கொண்டதும் கிடையாது. கரெக்டாக பார்த்தா பெரிய தாத்தா, ரெபேக்காலுக்கு பெரிய தாத்தா ஆபிரகாம், பெரிய தாத்தா, தன்னுடைய தாத்தாவுடைய அண்ணன் ஆபிரகாம், அவளுடைய தாத்தாவுடைய அண்ணன், கூட பிறந்த அண்ணன் ஆபிரகாமுக்கு கூட பிறந்த தம்பி பேத்தி. அந்த இடத்துக்கு தான் கர்த்தர் கூப்பிட்டு வர்றாரு. அந்த இடத்துக்கு தான் யார் கூப்பிட்டு வரா? இவங்க அட்ரஸை கண்டுபிடிச்சி வரல, கர்த்தர் கரெக்டாக கூட்டிகிட்டு வர்றாரு. கர்த்தர் கரெக்டாக அந்த ரூட்டில் கரெக்டாக கர்த்தர் கூட்டிகிட்டு வர்றாரு. இவர் இங்கே இந்த பிரயாணப்பட்டு போகிறதுலேருந்து ஆபிரகாம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்க மாட்டாரா? தேவனோடவே சஞ்சரிக்கிறவர், தேவன் அவரிடத்துல நேரடியாக பிரச்சத்தமாய் பேசக்கூடியவர். தேவன் நேரடியாகவே பேசக்கூடியது. அவருடைய நேரமும் காலமும் வரும்போது அவர் தேவனிடத்தில் பேசி கொண்டிருப்பாரா இல்லையா? அப்போ ஈசாக்குக்கென்று ஒரு குடும்பத்தை ஆயத்தம் பண்ணி, ஈசாக்குக்கென்று ஒரு மகளை தேவன் ரெடி பண்ணி வச்சிருக்கு. தேவன் ரெடி பண்ணி தேவன் கொடுக்குற காலத்தில் வாங்கினா அது எப்படி இருக்குன்றதுக்கு இந்த மக ஒரு பெரிய சாட்சி. இந்த இடத்துக்கு வந்துட்டார். இப்போ இவருக்கு வந்தவருக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, இது எப்படி அமையுங்கிறது, இவருக்கு இந்த செயல் எப்படி அமைய போகுது, இந்த காரியம் எப்படி வாய்க்க போகுது, இப்போ தெரியுதா? எப்படி வாய்க்க போகுது ஏன்னா தெரியாது. சொல்லி அனுப்பிட்டாரு தேவன் தம்முடைய தூதனை அனுப்புவார்னு. ஆனால் இது எப்படியா நடந்து நல்லபடியாக எப்படி இது முடியும், நன்மையாக முடியும், ஆசீர்வாதமாக முடியும், வந்த காரியம் ஜெயமாக முடியும். அதே நேரத்தில் ஈசாக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருந்திருப்பார்ல, இப்படி எலியேசர் பொறுப்பிட்டுருக்காருன்னு, செக்ரட்டரி மேனேஜர் பொறுப்பிட்டுருக்காருன்னு, 10 ஒட்டகத்தோட பொறுப்பிட்டுருக்காருன்னு இல்லையா?
வர்றது எப்படி இருக்குமோ தெரியாது, இப்படி இருக்குமோ எப்படி இருக்குன்னு தெரியல இல்லையா? வரப்போகிறது எப்படி இருக்குன்னு அவருக்கு எப்படி தெரியும்? ஈசாக்குக்கு ஒரு படமாக வரைஞ்சி பார்த்து இது மாதிரி இருக்குமா, அதை கீச்சு போட்டு இது மாதிரி வரைஞ்சி பார்த்து இது மாதிரி இருக்குமா என்னன்னு சொல்லிட்டு. அந்த காலத்தில் எது ஃபோட்டோ கேட்டாலாம் எதுவுமே கிடையாது, வீடியோ ஃபோட்டோ கேட்டாலாம் கிடையாது, கல்யாண புரோக்கர்லாம் யாரும் கிடையாது. அது நம்ம சொல்லிக்கிறோம், பட் மாப்பிள்ளைக்கு தானே அந்த இது தெரியும், அந்த அங்கலாய்ப்பு. மாப்பிள்ளையா இருக்கவங்களுக்கு தானே தெரியும் அந்த அங்கலாய்ப்பு. நமக்கு எங்கேருந்து தெரியும்? பொண்ணு எப்படி இருக்கும், பார்த்தே இல்லாத இதெல்லாம் பண்ணி இத்தனை அட்டகாசம் நடக்குது இந்த உலகத்தில் அவ்வளவும் ஒன்று சொல்லிட்டு. ஆனால் பார்க்காத இந்த இதில் அவருக்கு எப்படி இருக்கும்? அப்போ அவர் எப்படி ஒரு தன்மையோடு கூட இருந்திருப்பார் ஈசாக்கும். தன்னை ஆவியில் ஆத்மாவில் எல்லாத்துல சரீரத்தில் ஒடுக்கி கர்த்தருடைய வேலைக்கும் பரிசுத்த நேரத்துக்கும் அவர் காத்திருக்கிற அந்த கிருபை அவருக்குள்ளே இருந்திருக்குது, அந்த மகனுக்கு இருந்திருக்கு. அப்போ அவர் போனவர் நல்லபடியாக பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுவாருன்னு நம்புகிறேன். ஏதோ ஒன்று கூட்டிகிட்டு வந்துடுவாரோ, பேய்கிய பிசாசை கூட்டிகிட்டு வந்துட போகிறாரு. எதுவும் இங்கே இருக்கிற கானானிய ஸ்திரியெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு தானே அங்கே ஒரு தேவன் ஒன்று சொல்லியிருக்கிறாருன்னு அப்பா சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க, அப்பா ப்ளஸ் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க, கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. தேவன் எனக்கு நல்லது தான் தருவார் அப்படின்னு மனதில் அவள் எப்படி இருப்பான்னு அவர் என்ன நினச்சி வச்சுருந்தாரோ தெரியல. ஆனால் அவர் நினைக்கிறத விட, கர்த்தருடைய தாசன் ஆபிரகாம் நினைக்கிறத விட, ஒருவேளை சாராள் உயிரோடு இருந்த காலத்திலெல்லாம் தனக்கு தன் மகனுக்கு ஏற்ற துணை வரணுமே அப்படின்ற அவங்க அங்கலாச்சி பண்ண ஜபங்கள் எவ்வளோ இருந்திருக்கும். கர்த்தரிடத்துல கண்ணீர் வடித்ததெல்லாம் அவங்க ஒருவேளை இல்லாவிட்டாலும் கூட அவங்க ஒருவேளை நினைத்திருந்ததுக்கும் மேலே எஜமான் வீட்டில் வேலை செய்கிற விசுவாசிகளும் அவர்களுடைய அடிமைகளாக வேலை செய்கிற, அவருக்கு பணத்துக்கு கொல்லப்பட்டு வேலைக்காரர்களாக இருக்கிற, அவங்களுடைய நல்ல காரியங்களை விரும்புகிற, அவங்களுடைய நல்ல விசேஷ காரியங்களை எல்லாம் விரும்புகிறவர்கள் ஆயிரக்கணக்கில் அவர்கிட்ட வேலை செய்கிறாங்க. அவங்களும் நமக்கு எஜமானி வரப்போகிறாங்களே, எப்படி இருப்பாங்களோ, நம்மளை எப்படி நடத்துவாங்களோ. சாரால் அவங்க எஜமானி அம்மா இருந்தபோது நம்மளை நடத்தினாங்க, நம்ம அக்கறையாக பார்த்துக்கிட்டாங்க, கொண்டுக்கிட்டாங்க. அதுபோல் இருப்பாங்களோ, அதுபோல் இருப்பாங்களா? அதுபோல் இருப்பாங்களா? ஈசாக்கு ஐயாவுக்கு போல இருப்பாங்களா? பொறுமையாக இருக்கிற ஈசாக்குக்கு ஏற்றபடி இருப்பாங்களா, கொள்ளுவாங்களா என்ன சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப எதிர்பார்ப்போம், எல்லாரும் எதிர்பார்ப்போடு இருந்திருப்பாங்க. இதெல்லாம் எலியேசர் இன்னைக்கு சொல்லப்படுகிறது எல்லாம் அவர் மனதில் ஓடி இருக்கும். அவ்வளோ எஜமான் காத்திருப்பார் ரிட்டன் வரும்போது. ஈசாக்கு எங்கள் எஜமான் அவர் காத்துட்ருப்பார், எஜமானுடைய மகன் ஈசா காத்துட்ருப்பாரே, எங்களை சேர்ந்தவங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்களே, அவ்வளோ பேரும் காத்துக்கிட்டு இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பெண் வீட்டு எப்படி இருக்குமோ, பெண் வீட்டார் எப்படி இருப்பாங்களோ, பெண் எப்படி இருக்குமோ, இந்த காரியம் எப்படி நடக்குமோ, எப்படி முடியுமோ என்கிறதுல இருக்கும்போது தான் ஒரு எண்ணம் அவருக்குள்ள, கர்த்தர் கொடுத்த ஒரு எண்ணம் அவருக்குள்ள உண்டாகுது. அவர் எந்த இடத்துக்கு வந்து சேர்றாரு, ஆடுகள் எல்லாம் இந்த தண்ணிகள் எல்லாம் ஜனங்க எல்லாரும் தண்ணி பிடிக்க வர்ற இடம், மக்கள் பிடிக்க வர்ற இடம்னு ஒரு இடம், பெரிய இடம், அந்த இடத்துக்கு வந்துட்டார் இவர். கர்த்தர் கொண்டு வந்துட்டார் அந்த இடத்துக்கு சாயங்கால வேளையில். என்ன வேலை? சாயங்கால வேளையில். அப்போ தனக்குள்ளே தான் சொல்லிக்கிறாரு, என்னன்னு சொல்லிக்கிறாரு? 12ஆம் வசனம், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு செய்தருளும், தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன், இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே. அப்போ நிறைய பாருங்க, நிறைய பொம்பளை பிள்ளைங்க வருவாங்களாம் அந்த நேரத்தில். என்னது? ஆமாம் இல்லையா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வித்தியாசமான முறையில் இது இங்கே இப்போ யாராவது ஒரு கல்யாணம் நடக்கிற இடம், மண்டபம், அங்கெல்லாம் நிறைய பேர் வருவாங்கல்ல, பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்கல்ல, அப்படி இடங்களையும் பார்க்குறவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய பொண்ணு இருக்குமே, அவங்க பிள்ளைங்கள்லாம் வருவாங்கல்ல, அப்போ பார்க்கலான்னு. அப்படி வர பிள்ளை, எந்த பிள்ளை எனக்கு உனக்கு தண்ணி வேணுமாம்மா, உங்களுக்கு தண்ணி வேணுமா ஆண்டி, நான் தண்ணி தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குற எந்த பிள்ளையோ அவள் தான் எனக்கு மருமகன்னு மனசில் நினச்சிட்டு ஒரு யாரோ போகிறாங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒரு குடும்பம் போது, யாரோ ஒரு மண்டபத்தில் நடக்குது போது வேண்டிக்கிட்டு போகிறாங்கன்னு வச்சுங்களேன், எப்படி இருக்கும்?
ஒரு குடிக்க தண்ணினா எவ்வளோ தருவாங்க? எவ்வளோதான் இல்லையா? இல்லை இந்த பிளாஸ்டிக் ட்ரம் இருக்குது ஒரு இவ்வளோ வயத்தில், அதிலே கொண்டாடுவாங்க. ஒரு கல்யாண மண்டபத்தில் தண்ணீர் பாட்டில் இல்லைன்னா ஒரு தண்ணி பாட்டில் இன்றைக்கி எல்லாமே இடங்களில் தண்ணி பாட்டில் தானே தருவாங்கன்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு போனாங்கன்னு வச்சுக்கிங்க. என்ன, அந்த பையனுக்கு வயசாயிரும், டம்ளரில் தண்ணி கிடைக்கவே கிடைக்காது, டம்ளரில் தண்ணி கிடைக்கவே கிடைக்காது. அப்படி மீறி இவங்க அப்படி இருக்கும்போது இவங்களே வாயை திறந்து தண்ணி கொஞ்சம் ஏதாவது கிடைக்குமாம்னா, அதான் அங்கே இருக்கிறத போய் குடிச்சிங்களேன், அது அங்கே போய் எடுத்துக்குங்களேன், அங்கே போய் வாங்கிங்களேன்னு சொல்லிடுவாங்க. அங்கே போய் வாங்கிக்கலாம். இந்த எண்ணத்தை கொடுத்தவர், ஏன்னா மனுஷன் தனக்குத்தானே எண்ணிக்கொள்கிறதல்ல, தேவன் தான் அவருக்கு அந்த எண்ணத்தை கொடுத்துருக்கிறார். எலீசருக்கு அந்த எண்ணத்தை கொடுத்து தண்ணீர் முண்டு கொள்ள வருவார்களே அவங்களுக்கு என்னன்னு வேண்டிக் கொள்றாரு? நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்றும், நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கு கொடுக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். இப்படி சொல்லி மனசில் சொல்லி தேவனுடைய நேரமும் வேலையும் வந்துருச்சு. அதனால தான் சொல்லி முடித்தவுடன் 15ஆம் வசனம் பாருங்க. அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாயிருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோள் மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள். அந்த பெண் மகாரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாயிருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக்கொண்டு ஏறி வந்தாள். பாருங்க, இப்போ நிறைய பெண்கள் அங்கே வருவாங்க, அதில் எந்த பெண்ணுன்னு தெரியாது. இந்த வர்ற பெண்ணில் எது ஆபிரகாமுடைய சொந்தன்றதும் தெரியாது, உண்மையிலே அவருக்கு தெரியாது சொல்லிட்டு. ஆனால் கரெக்டாக அவங்க தான் வர்றாங்க. அப்போ அந்த மக தேவனுடைய நேரமும் செயலும் வரும்போது அந்த மகளும் தேவனுக்கு உகந்த மகளாக இருந்திருக்காங்க. தேவன் நியமித்த ஒரு வாழ்க்கைக்குள்ள வர்றதுக்கு தேவன் அந்த மகளை உருவாக்கி தயார் பண்ணியிருக்கிறார். அந்த மகளுக்கு தெரியாமலேயே தயார் பண்ணியிருக்கிறார் ஆபிரகாம் குடும்பத்துக்கு வரணும்னு. தன்னுடைய தாசனாகிய பிரியமுள்ள தாசனும் சிநேகிதனுமாகிய ஆபிரகாம், ரெண்டாவது தேவனுடைய தெய்வீக நோக்கங்கள்லாம் நிறைய இருக்குது. அதில் இந்த மக அங்கே தான் வரணும் என்பதில் தேவன் அந்த மகளுக்கு தெரியாமலே உருவாக்கியிருக்காரு. அந்த நாள் அந்த அம்மா தண்ணி குடம் எடுக்க வரல, தண்ணி அன்னைக்கு பிடிக்கிறதுக்கு வரல, எனக்கு உடம்புக்கு என்னவோ தெரியல, எனக்கு வரலன்னு இருந்திருந்தாங்கன்னா என்ன இருக்கும்? போனது வேஸ்ட்டில் எவ்வளோ பெரிய வாழ்க்கையை இழந்திருப்பாங்க, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை இழந்திருப்பாங்க. ஆனால் கரெக்டாக தேவன் அந்த மகளையும் ஏவி விடுறார். கரெக்டாக ஒரு சில நேரங்களில் தண்ணி புறப்படுறதுக்கு கொஞ்சம் லேட்டாக கூட புறப்படலாம்ல, சில கொஞ்சம் சீக்கிரமாகவே கூட வந்துடலாம்ல. இவர் அந்த இடத்த வந்து சேரத்துக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் இந்த அம்மா வந்துட்டு போயிட்டுருக்கலாம்ல, வந்துட்டு போயிடலாம்ல. இன்றைக்கி நான் போகல, வேறு யாரையாவது அனுப்புங்க, நான் போகல அப்படின்னு இருந்திருக்கலாம்ல. அப்படி எதுவும் ஆகலை, எதுவும் ஆகலை. கரெக்டாக அவங்க வரவும் அது உள்ளே வரும், அது அட்ரஸ் கரெக்டாக சொல்கிறாரு பாருங்க. அந்த பெண் இப்போ அந்த பெண்ணை பார்க்குறாரு, மகா ரூபவதினா அவ்வளோ அழகானவளாம், குறையில்லாதவ, அழகானவ, ரொம்ப அழகானவ. இப்போ 17ஆம் வசனம். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின், உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீருமட்டும் அவைகளுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி. பாருங்க, அவர் கேட்கல ஒட்டகங்களுக்கு குடுமா இதுக்கு குடுமாலாம் கேட்கல. அவர் கேட்டது, அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, அப்போ இவருக்கு என்ன வயசா தெரியல, எலிசர் ஓடி இருக்காரு,
அந்த பிள்ளையை நோக்கி ஓடி இருக்கார். ஓடி தன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தண்ணி கேட்டிருக்காரு. குடிக்க. அதான் அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். தேவன் செய்கிற செயலுக்கும் தேவன் செய்யாத காரியத்தில் ஈடுபட்டதற்கும் ஒரு வித்தியாசம். அதுதான் கொஞ்சம் இடையில சொன்னேன். எங்கேயா விடுதலை பார்த்து சரி நம்ம தண்ணி கேட்டால் நான் இது உங்களுக்கு தண்ணி கொடுக்குறேன், உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வரேன் நான் கொடுக்குறேன்னு சொல்லுவோன்னு எதிர்பார்த்து போனால் வரவே வராதுன்னு. வரவே நான் சொல்லுது இவ்வளோண்டு டம்ளரு இல்லது இவ்வளோண்டு பாட்டிலு, சின்ன தண்ணி பாட்டிலு. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது குடிக்க தர வேண்டும் என்று சொன்னால் குடிக்க கொடுத்துட்டு கொடுத்த பின் உம்முடைய ஒட்டகங்களுக்கும் குடித்து தீர மட்டும் அவைகளுக்கும் உண்டு வார்ப்பேன். கிட்டத்தட்ட 100 குடம் இருக்கும். ஒரு குடம் எடுத்தாரதே வீட்டுக்காரனுக்கே கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. அந்த குடத்தை வர சொல்லி தண்ணியோட கால் மேலே போட்டுருவாங்க நொட்டுன்னு. உனக்கு தேவை உனக்கு அப்படின்னு. அதில் தண்ணி கேட்டாலும் அங்கே இருக்கல போய் முண்டு குடி, போய் எடுத்து குடி, கால் இல்லை வாய் இல்லை கை இல்லை போ அப்படின்னு அப்படிம்பாங்க. எவனோ ஒருத்தன் வந்து எனக்கு தண்ணி கொடுங்குறான், என்ன தண்ணி கொடுன்றான், தண்ணி கொடு, அதான் தண்ணி இருக்குது முண்டு குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லலாம். அதான் தண்ணி இருக்குது, என்ன குடத்தில் எடுத்து வந்திருக்கேன், தண்ணி இருக்குது குடிச்சிக்கோ, அது என்ன கொடுன்ற நீ அப்படின்னு திட்டியிருக்கலாம் இல்லை. நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரனா, உன் வீட்டு வேலைக்காரியா, இன்றைக்கி வரைக்கும் அப்படி கேட்குறாங்களே. நான் என்ன உனக்கு வேலைக்காரனா, கல்யாணம் ஆகிருக்கா அண்ணா வேலைக்காரனா, உனக்கு வேலைக்காரியா நான்? அதெல்லாம் கிடையாது. நீ புருஷன்தான், யாரும் இல்லைன்னு சொன்னான். அதுக்காக உனக்கு நான் காப்பி கொண்டு வந்து கொடுக்கணுன்னு நான் எனக்கு எழுதியிருக்காண்ணா? எங்கே எழுதிருக்குது காப்பி கொடுக்கணுன்னு டீ கொடுக்கணுன்னு? அதெல்லாம் கிடையவே கிடையாது. புருஷன் பொண்டாட்டியா இருந்தா அப்போ நீ என்ன பண்ணணும், நான் காப்பி இன்னைக்கு நீ சாயங்காலம் காப்பி கொடுத்தா நாளைக்கு நீ காப்பி கொடுக்கணும். அது எப்படி யார் செய்யணும்? அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அந்த காலம் இப்பெல்லாம் கிடையாது. இப்போ எல்லாம் கிடையாது. இப்போ நான் சாயங்காலம் காப்பி கொடுத்துருக்குறேன், சாயங்காலம் 4:30 மணிக்கு நான் காப்பி கொடுத்துருக்குறேன். அடுத்த நாள் நீ காப்பி போட்டு கொடுக்கணும் 4:30 மணிக்கு. அப்படி தான் கொடுக்கணும், இல்லைன்னா கிடையாது. இல்லைன்னா நீ புருஷன் கிடையாது, இல்லை உனக்கு நான் பொண்டாட்டி கிடையாது. என்ன நீ எனக்கு கை எழுது கால் எழுதுன்னு கால் அமுக்கு சொல்கிற, என்ன உனக்கு நான் வேலைக்காரனா? ஓன் துணியெல்லாம் நான் எடுத்து வந்து கொடுக்கணுமா? ஓன் துணியெல்லாம் நான்லாம் மடிக்க முடியாது. ஓன் துணியெல்லாம் நான் என்ன பண்ண முடியாது, நான் மடிக்க முடியாது. நான் வேலை எதுக்கு எடுத்தாலும் நான் உனக்கு வேலைக்காரியா சொல்கிற உலகம் அது. அது என்னன்னு சொல்லிட்டு எவன் கேட்டான்? நான் கேட்டேன், நீ மாட்டி விட்டுட்டேன். நானா கேட்டேன்? அது இது வேண்டான்னு இருக்க உலகம், இது வேண்டான்னு சொல்கிற உலகம். நீங்கள் வந்து உனக்கு பயம், உனக்கு பயம், அதனால தாலியை கட்டிவிட்ட. நீ தாலியை கட்டினதுனால என்ன இதாகி போச்சு உனக்கு? உன்னை கொழுப்பா உனக்கு திமிரா உனக்கு? அதெல்லாம் உனக்கு நான் குனியணுமா? நான் அப்போ பாருங்க. அப்போ அப்படி சொல்கிற இந்த இடத்துல அந்த அம்மா சொல்கிறாங்க, குடியும் என் ஆண்டவனே என்று சொல்லிட்டு பாருங்க. குடிக்க கொடுத்தால் 20ஆம் வசனம், 20ஆம் வசனம் வாசிங்க. சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டையிலே ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள். அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாய் இருந்தார். இப்போ பாருங்க, எலியேசருக்கும் நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். இப்போ நம்ம இந்த இடத்துல வேண்டி இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம இதே மாதிரி வேண்டி இருக்கிறோம். நம்மளும் இது மாதிரி ஒரு ஊருக்கு போனோம், 10 ஒட்டகத்தை தூக்கிட்டு நம்மளும் போயிருக்கோம்னு வச்சுக்கோங்க. யாரோ நம்ம போயிருக்கோம் ஆபிரகாம் மாதிரி ஒருத்தருக்கு போயிருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது, மனசில் நினச்சபடியே அங்கே எல்லாம் நடந்துருச்சு. அந்த பிள்ளையும் பார்த்தாச்சு, அது மாதிரி நடந்துச்சு. அந்த பிள்ளைய என்ன செய்வாங்க? கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டார், கர்த்தர் கொடுத்துட்டார் என்று சொல்லியிருப்போம். ஆனால் எலியேசர் அப்படி செய்யலை. இதெல்லாம் நடந்தோம், அமைதியாக மௌனமாக இருக்கிறார். இன்னும் காரியம் முழுமையாகட்டும், இன்னும் காரியங்கள் கர்த்தருடைய செயல் வந்துடுச்சு, ஆனாலும் காரியங்கள் முழுமையாகட்டும் ஆச்சரியப்பட்டு. என்னென்ன இதில் வார்த்தைகள் இதில் பார்த்தீங்கன்னா 20ஆம் வசனத்தில் சீக்கிரமாய் தன் குடத்தை தண்ணீரை தொட்டியில் ஊற்றிவிட்டு மொண்டு துறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள். ஓடி இப்போ நம்ம கூட தான் 1 வாட்டி 2 வாட்டி
போயிட்டு வந்த உடனே இடுப்பு கொஞ்சம் லேசாக ஆட ஆரம்பிச்சிடும். அதுலேயும் எல்லாமே 20 லிட்டர், எல்லாமே 20 லிட்டர் தண்ணி, எல்லாமே ஒரு குடமும் 20 லிட்டர் தண்ணி, தண்ணிக்கான அளவுக்குள்ள தண்ணி குடம் இல்லையா? அப்போ அதில் 100 இன்னும் என்ன ஆகும், என்ன ஆகும் அது உடம்பு 2 அதுலேயும் ஓடி ஓடி ஓடி. அப்போ அவர் பார்க்க இது என்ன பொம்பளை பிள்ளை, இது என்ன இப்படியா, எப்படி அப்போ வளர்த்துருப்பாங்க, எவ்வளோ சுறுசுறுப்பு, எவ்வளோ ஒரு அர்ப்பணிப்பு, எவ்வளோ ஒரு தாழ்மை, எவ்வளோ ஒரு நல்ல குணம், எவ்வளோ இது இல்லையா? பெண்கள் யாருமே நம்ப மாட்டாங்க இது ஒரு பெண்ணான்னு. பெண்கள் யாருமே, ஆண்கள்லாம் இருக்கட்டும், பெண்கள் முதல்ல நம்ப மாட்டாங்க இது பெண்ணான்னு, நம்பவே மாட்டாங்க. இந்த பெண்ணால் பெண் குலத்துக்கு எல்லாருக்குமே அவமானமாக இருக்குமே, இந்த பெண்ணு சொல்கிறபடியெல்லாம் நம்மளும் செய்ய வைப்பானுங்களே எல்லாரும், இந்த பெண் அப்படி இருக்குதேனே, அப்படி செய்யணும்னு என்ன இருக்குது நினைப்பாங்க. ஆனால் அத்தனை உத்தம தேவ குணாதிசயங்களும் தன்மைகளும் உடைய ஒரு மகளை அங்கே பார்க்குறார். அப்போ என் எஜமா காத்திருந்தது எவ்வளவு நல்லது, என் எஜமானுடைய மகன் காத்திருந்தது எவ்வளவு நல்லது. யாருக்கு காத்திருந்தது? கர்த்தருக்கு காத்திருந்தது. கர்த்தருடைய அற்புத செயல்களும் அதிசயத்தக்க காரியங்களும் வாழ்நாள் முழுசும் இருக்கிறதுக்காக காத்திருந்த ஒரு வேலை, காத்திருந்த வேலை. மௌனமாயிருந்தான். 22. ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன் 1/2 சேக்கல் எடையுள்ள பொற்காதனியையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடகங்களையும் எடுத்து கொடுத்து, நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் உன் தகப்பன் வீட்டில் ராத்தங்க இடம் உண்டா என்றான். அதற்கு அவள், நான் நாகோருக்கு மில்கால் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்று சொன்னதுமன்றி. அப்போ அவங்க அந்த காலத்தில் எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்க பாருங்க, தாத்தா பேரையும் பாட்டி பேரையும் சொல்லிட்டு, தாத்தா பேரையும் பாட்டி பேரையும் சொல்லிட்டு தன்னுடைய அதுக்கு அடுத்தது தன்னுடைய தகப்பன் பேரை சொல்கிறாங்க, பெத்துவேலினுடைய மகள் என்று சொல்லி. இப்போ நீங்கள் சொல்லுவோம்ல, நீ யார் போடணும் அப்படின்னு சொன்னால் தாத்தா பேரை பாடி, நம்ம தாத்தா பாட்டி பேரை சுட்டு நீ யார் போகணுன்னா அப்படின்னு சொல்லுன்னா இன்னைக்கு ரொம்ப சுத்தமாக அப்பல அன்றைக்கி விவரமாக சொல்கிற ஒரு காலமாக இருந்திருக்கு. தாத்தா பாட்டி பேர், தாத்தா பாட்டின்னு தெரியும் இல்லையா, தாத்தா பாட்டின்னா தாத்தா பாட்டி பேரை சொல்லி அதுக்கப்புறம் தகப்பன் பேரை சொல்லி தான் அப்படி சொல்லி என்ன சொல்கிறாங்க சொல்லிட்டு இன்னாருடைய மகள் என்று. எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது, ராத்தங்க இடமும் உண்டு என்றாள். அப்பொழுது அந்த மனிதன் தலைகுனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாகியிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றான். என்னன்னு சொல்றார் பாருங்க, இவரும் எப்படி கர்த்தருக்குள்ள வளர்ந்துருக்கிறாரு. ஆபிரகாமோடு இருக்கிற தேவனை பார்த்து இந்த எலியேசர் எப்படி வளர்ந்துருக்கிறார் பாருங்க. இவ்வளவு தைரியமாக சொல்கிறான், எல்லாம் வைக்கோல் இருக்குது, எங்களுக்கு வேண்டிய தீவனம் இருக்குது, உங்கள் ஒட்டகங்களுக்கு வேண்டிய அத்தனையும் 10 ஒட்டகங்களுக்கு வேண்டியது என்ன இருக்குது, எல்லாமே இருக்குது. 10 ஒட்டகம் சாதாரணமாக தின்னும், நல்லா சாப்பிடும், அதுக்கு வேண்டியது எல்லாமே இருக்குது, இடம் இருக்குது, எல்லாம் இருக்குது, வாங்கன்றா. நான் கேட்டு வரேன், கேட்டு வந்து சொல்கிறேன். ஏன்னா இவ வார்த்தை அங்கே செல்லும் போல இருக்கு, அந்த வீட்டில் இவ சொல்கிற வார்த்தை அந்த வீட்டில் என்ன ஆகும், செல்லும் போல இருக்கு, செல்லும் போல இருக்கு. அதனால் அவங்க எல்லாம் சொல்லணும்னா அவர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து வந்தாரே என்று சொல்லி. 28. அந்த பெண் ஓடி இந்த காரியங்களை, இவ்வளோ தண்ணி கூடம் ஏற்ற வச்சுட்டு ஓட முடியுமா? கொஞ்ச நேரம் நம்ம சொல்கிறோம்ல, காப்பி போட்டுட்டு வந்துட்டு சொல்கிறாங்க இல்லையா, காப்பி போட எவ்வளோ நேரம் நின்று இருந்தேன் தெரியுமா? ஓ புரியலையோ, காப்பி போட கிச்சனில் எவ்வளோ நேரம் நின்று இருந்தேன் தெரியுமா? காப்பி போட எங்கே நின்று இருந்தோம்?
பின்ன கிணத்தாங்கரையில் நின்று காப்பி ரெடி பண்ணுவாங்க. அடுப்பாங்கரைன்ற வார்த்தை இன்னைக்கு என்னது? கிச்சன். இன்னைக்கு என்னது? கிச்சன். கிச்சன். கிச்சனில் என்ன பண்ணுறாங்க? கிச்சனில் நின்று காப்பி போடுறோம், உட்காந்து காப்பி போடலை. ஞாபகம் வச்சுக்கணும். நின்று தான் என்ன பண்ணுறோம்? எங்கள் இடுப்பு எப்படி விட்டு போவோம், எங்கள் கால் எப்படி வீங்கும், எங்கள் குதிக்கால் எப்படி வலிக்கும். அதுலேயும் கிச்சன்லேருந்து நாங்கள் காப்பியை ஹாலுக்கு கொண்டு வரணுமே, அவ்வளோ தூரம் நடக்கணுமே. நாங்கள் நடந்து நடந்து கொண்டு வந்திருக்கோம். நான் தூக்கின மடியில் வச்சுட்டு வந்திருக்கிறோம்? இல்லை. தூக்கின மடியில் பையில பேக்கில் போட்டு வந்திருக்கிறோம், போட்டு ஜிப்பு போட்டு மூட்டு அங்கேருந்து வந்திருக்கிறோமே. அப்போ எவ்வளவு டயர்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் ஏசி போடுங்கப்பா, கொஞ்ச நேரம் என்ன பண்ணுங்க, காப்பி போட்டு வந்ததுக்கு என்ன போடணும்? ஏசி போடணும். அன்றைக்கி அந்த அம்மா காப்பியாக போட்டு கொண்டாந்தாங்க அவருக்கு. அவ்வளவு செஞ்சு எவ்வளோ வேர்வை வேர்த்திருக்கும், எவ்வளவு சொட்டிங் ஆகிருக்கும், கை கால் எல்லாம் விட விடத்தை எவ்வளோ தடுத்து இருக்கும். அவங்க ரெகுலராக செய்கிறத விட 10 மடங்கு வேலை அதிகம். அது அதை விட அதிகம். நீங்கள் இப்போ வெயில் அடிக்குது, வெயிலில் நின்று பாருங்க. இப்போ வெயில் இல்லையா? நமக்கு கொஞ்ச நேரம் நம்ம இருக்கிற இடத்துல ஏசியினுடைய காற்று வரனாலே நமக்கு எப்படியா இருக்குது? உண்மையிலேயே நரகம் மாதிரி இருக்குது இல்லையா? ஓடுச்சு. ஆனாலும் நம்ம வெளியில் வரும்போது வெயிலில் வேர்த்து தானே ஆகணும் இல்லையா? அந்த வீட்டில் இருக்கிற ஏச்சி கொஞ்சம் தூக்கின்னு வந்து பின்னாடி பக்கம் காற்றடிக்க விடுன்னு நான் சொல்லுவோம்? கிடையாது, கிடையாது. அப்போ அந்த ஒரு மகன் மட்டுமா அந்த இடத்துல இருந்திருப்பா? அந்த ஊராரில் இருக்கிற சில பிள்ளைங்களாம் இருந்திருக்க மாட்டாங்க. என்னடா இவ இப்படி செய்கிறாளன்னு. ஒரு நல்ல அந்த இடத்துல சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தில் இருக்கிற ஒரு அவங்களுக்கு நிறைய வேலைக்காரங்களாக இருக்காங்க, ரெபேக்காளுடைய வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம். அப்போ இப்படி இருக்கிற பிள்ளை இவ்வளோ ஆர்வமாக சந்தோஷமாக ஆர்வமாக சொல்லிட்டு, ரெண்டாவது அவர் கொண்டாந்து கொடுக்குறார் காதணி, எடை எல்லாமே, 2 இது வளையல் எல்லாம், செயின் எல்லாம் கொடுக்குறாரு அவர் அவளுக்கு போட்டுக்க சொல்லி. காதில் போட்டுக்க, கம்மல் காதில் போட்டுக்க, எல்லாம் போட்டாவா எல்லாம். அவள் அப்பயே ஓகே ஆகிவிட்டா. என்னென்ன தெரியல அவளுக்கு, விவரம் என்னன்னு தெரியல. இன்னும் பொண்ணு பார்க்க தான் வந்திருக்கிறாங்க, பொண்ணு எடுக்க தான் வந்திருக்கிறாங்கலாம் தெரியாது. அது வரைக்கும் தெரியாது. வந்திருக்கிற அதெல்லாம் இன்னும் சொல்லலை, அவர் சொல்லலை. ஆனால் ஓடுகிறாள். ஒரு சோர்வே இல்லை, ஒரு டயர்டே இல்லை. என்ன சொல்கிறோம்? டயர்டாக இருக்கு. சாப்பிட்டேன்னா டயர்டாயிடுச்சு. என்னாச்சு? சாப்பிடல, டயர்டாயிடுச்சு. படித்தேன்னா டயர்டாயிடுச்சு. படிக்கணுமே நினச்சேன்னா டயர்டாயிடுச்சு. சமைக்கணும்னு நினச்சேன், அப்படியே தள்ளுது. எப்படி தள்ளுது? தள்ளுது. எழுதணுமே நினச்சா விரல ஆடுது. எழுதணும்னு நினச்சா விரல என்ன செய்யுது? ஆடுது, ஆடுது, ஆடுது. அடுப்பு பற்ற வைக்கணுமே நினச்சா பற்ற வைக்காத இடத்துல போய் பற்ற வைக்கிறேன். எனக்கு அப்படி இருக்குது. எனக்கு மனநிலை அப்படி இருக்குன்ற இன்றைக்கு காலகட்டங்கள் அப்படி இருக்குது. காலகட்டங்கள் அப்படி இருக்குது. சபா ஆராதனைலாம் எதுக்கு காலையில் வைக்கிறாங்க? பேசாத ராத்திரியில் வச்சா நல்லாயிருக்கும். எதுக்கு காலையில்? காலையில் எந்திரிச்சா குளிக்க வேண்டி இருக்குது. மனுஷன் குளிச்சு கிழிச்சு ரெடியாக தேவனை ஆராதிக்கிறதுக்கு காலையில் ரெடி ஆகணுமா? ஏன் அவரை ராத்திரியில் ஆராதிச்சா வேணாம் நான் சொல்ல போகிறாரு? டயர்டாக இருக்குது. என்னவா இருக்குது? எல்லாமே டயர்டாக இருக்குது. இந்த படுத்தே இருந்தானா அதனால் டயர்டாக இருக்குது. கொஞ்ச நேரம் படுக்காமல் இருந்தானா அதனால் டயர்டாக இருக்குது. அதனால் என்ன இருக்குது? டயர்ட். குனிஞ்சம் பாருங்க, அதில் எனக்கு செம்ம டயர்டாயிட்டேன். என்ன செஞ்சீங்க? ஒரு செல்ஃபோன் கீழே விழுந்துட்டு பாக்கெட்டில் இருந்து குனிய மாட்டிங்களா? செல்ஃபோன் கீழே விழுந்துட்டு அதை எடுக்க குனிய மாட்டிங்களா? குனிய மாட்டிங்க போல இருக்கு. ரைட், ஓகே. கீழே போட்டால் அது கீழே விழுந்தா அது வேற யாருக்கோ, கீழே விழுந்தா அது வேற யாருக்கோ, நமக்கு இல்லை. பாஞ்சு எடுத்துட மாட்டோமா? சரி, அது சரி, அது சரி. அதனால் பரிசுத்தமாக காக்குறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம்.
அப்புறம் பாருங்க 29. ரெபேக்காளுக்கு ஒரு சகோதரன் இருந்தான். 28 வாசித்து 29 வாசிங்க. அந்த பெண் ஓடி இந்த காரியங்களை தன் தாயின் வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவித்தாள். ரெபேக்காளுக்கு ஒரு சகோதரன் இருந்தான். அவனுக்கு லாபான் என்று பெயர். அந்த லாபான் வெளியே துறவண்டையில் இருந்த அந்த மனிதனிடத்துக்கு ஓடினான். அவன் தன் சகோதரி தரித்திருந்த அந்த காதணியையும் அவள் கைகளில் போட்டிருந்த கடகங்களையும் பார்த்து, இன்னபடி அந்த மனிதன் என்னோடே பேசினான் என்று தன் சகோதரி ரெபேக்காள் சொன்ன வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் அந்த மனிதனிடத்தில் வந்தான். அவன் துறவு அருகே ஒட்டகங்கள் அண்டையில் நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானேன், உமக்கு வீடும் ஒட்டகங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன் என்றான். அப்பொழுது அந்த மனிதன் வீட்டுக்கு போனான். லாபான் ஒட்டகங்களின் கட்டவிழ்த்து ஒட்டகங்களுக்கு வைக்கோலும் தீவனமும் போட்டு அவனும் அவனோடே வந்தவர்களும் தங்கள் கால்களை கழுவிக்கொள்ள தண்ணீர் கொடுத்தான். பின்பு அவனுக்கு முன்பாக போஜனம் வைக்கப்பட்டது. பாருங்க, அவ்வளோதான். கிருபை பிறகு அத்த வாரம் கத்தர் கிருபையில் பார்க்கலாம். அப்போ இந்த மக இங்கே வந்து சந்தோஷம். இப்போ இந்த அம்மாவுக்கு சோர்வு, டயர்டெல்லாம் இவ்வளவு பண்ணியும் தேவ கிருபையில் இந்த மகளுக்கு ரெபேக்காளுக்கு இல்லை. இப்போ இவருக்கு ஆச்சரியம் என்னன்னா, தேவன் பார்த்து வச்சிருக்கிறது எப்படி இருக்குதுன்னு, என்னென்ன வகையில் என்னென்ன தன்மைகளை உடையதாக, தேவ தன்மைகள் உடையதாக இந்த இடத்துல காணப்படுது, இந்த மகளிடத்துலலாம் காணப்படுதுன்னு என்று கண்டு ஒரு குறை, எதுலேயுமே குறை சொல்ல முடியாத வகையில் எஜமானுக்கு ஈசாக்குக்கு, எஜமானுடைய மகனாகிய ஈசாக்குக்கு இவ்வளவு அருமையான இது நேர்த்தியாய் இதற்கு இன்னும் இவர் ஆபிரகாமுடைய வேலைக்காரன் அவங்களுடைய இதுன்னு அந்த இதில் இன்னும் கொண்டு போகலை, சொல்லலை. ஆனால் இவர் நல்ல நோக்கத்துக்கு வந்திருக்கிறாரு. இப்போ அந்த வீட்டார் அவருக்கு தங்கறதுக்கு கொள்றதுக்கு வேண்டியதெல்லாம் லாபான் அந்த வீட்டாருக்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. இது மாதிரி இவளுக்கு எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இவ போய் போட்டிருக்க காதலில் போட்டு எல்லாமே கடவுளுடைய சித்தத்துக்கும் நோக்கத்துக்கும் திட்டத்துக்கும் அழைப்புக்கும் தெரிந்து கொள்ளுதலுக்கும் அவர் அழைத்து செல்கிற காரியத்துக்கும் தெரிந்து கொள்ளாமலே இன்னும் முழுமையாக விவரங்களை அறியறதுக்கு முன்னாடியே அவர் ரெடி ஆயிட்டார். இதுதான் தேவனுடைய அதிசயமான செயல். அவர் செய்கிற எந்த ஆசையுமே இந்த பெண் வீட்டாருக்கு இல்லை. மாப்பிள்ளை வீட்டார் வருவாங்கன்னு, அப்படி எப்படிப்பட்ட இடத்துலேருந்து வருவாங்கன்னு, எப்படிப்பட்ட நினச்சி சந்தோஷப்படக்கூடிய, சமாதானத்தோடு சந்தோஷப்படக்கூடிய ஒரு இதுலேருந்து வருவாங்கன்னு, எந்த விதமான ஆயத்த நிலையிலே இல்லாத ஒரு இடத்துல, எந்த அறிகுறியுமே இல்லாத ஒரு இடத்துல கர்த்தர் அந்த இடத்துல அவருடைய செயலின் மூலமாக அந்த வீட்டார் முழுவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் களிப்பும் உண்டாயிடுச்சு. இப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள், அந்த பகுதினா அது எவ்வளோ தெரியல, இந்த பகுதி இருக்கக்கூடியவர்களே இந்த மகளை போல ஒருத்தர் கிடையாது. ஆபிரகாம் அங்கு வசித்து கொண்டிருக்கிற ஒரு இடம் ஒன்று இருக்குது. ஈசாக்கெல்லாம் ஆபிரகாம் வசித்து கொண்டிருந்த இடம், ஈசாக்கு வசித்து இருந்த ஒரு இடம்னு இருக்குது, வேதத்தில் இருக்குது. இது இருக்கு. அங்கே இருக்கிறது அங்கேயும் இப்படிப்பட்ட ஒரு மக கிடையாது. எந்த மக? ரெபேக்காளை போல ஒரு மக. நான் காப்பியா போடணும்னு சொல்கிறவன் ஈசாக்கு வந்துருந்தா என்ன ஆயிருக்கும்? இப்போ அப்புறமா யோசிச்சுட்டு இன்னொரு நாள் யோசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் செயலில் அதிசயமானவர். அவர் செய்ய வரும்போது, அவர் செய்து முடிக்கும் போது, அது மனிதன் பெற்றுக்கொள்ளும் போது தான் அவருடைய செயல் அதிசயமானது என்று சொல்லுவார்கள். அவருடைய செயலில் அதிசயமானவர், அற்புதமானவர், உண்மையானவர், எவ்வளவேனும் பொய் உரையாதவர், தன்னை நம்பியிருக்கிற மனுஷனை ஏமாற்றாதவர், நம்பாதவனையும் ஏமாற்றாதவர், அவரை நம்பாதவனையும் ஏமாற்றாதவர், நம்புகிறவனையும் ஏமாற்றாதவர்,
அவரை நம்பாதவனையும் ஏமாற்றாதவர். அவர்தான் நம்முடைய தேவன். அவர்தான் நம்முடைய தேவன். அவர் செயலில் அதிசயமானவர். இந்த வார்த்தையை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் பல கோடி மடங்காய் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளிலும் வேளிலும் உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தின் கிருபையினாலே எங்கள் யாவரையும் நிரப்பி இந்த நாளிலே தேவன் தாமையே வந்து ஆராதனை வேளையை பொறுப்பெடுத்து தலைமை தாங்கி முதநாமத்துக்கு மகிமையாய் நீர் எங்கள் யாவருக்கும் நடத்தி கொடுத்த கிருபைக்காக பங்கு பெற்ற யாவரும் உமது திருக்கரத்தினாலே உமது திருநாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட, நன்மைகளை பெற்றுக்கொள்ள, உம்முடைய அற்புதமான செயல்கள் வந்து நிகழ, வந்து சம்பவிக்க, நிறைவேற கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. நீர் உண்மை உள்ள தேவன், சத்தியம் உள்ள தேவன், பரிசுத்தம் உள்ள தேவன், அன்புள்ள தேவன். உம்முடைய அன்பும் நேசமும் உம்முடைய பிள்ளைகளை அழிக்காமல் காக்கிற அன்பு ஆண்டவரே, எல்லா தீமைக்கும் விலக்கி காக்கிற அன்பு, உம்முடைய நேசம் கடைசி பரியந்தமும் காக்கிற அன்பு, கைவிடாத அன்பு, கைவிடாத நேசம், அதற்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய கல்வாரி இரத்தத்தில் எங்கள் அத்தனை பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமீர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கு நம்முடைய கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless you.